ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஜபம் தியானம் செய்வதால் என்ன நன்மைகள் கிடைக்கும், வரப்போகும் தீமையை அது தடுத்து நிறுத்துமா அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஜபம் தியானம்னா என்ன முதல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு தியானம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டுமே நினைத்து, நம்ம எப்படி சொல்றோம், பரம்பொருளை நினைத்து தியானம் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்றோம். அதாவது மனதினை ஒருமுகப்படுத்தி ஐம்புலன்களையும் அடக்கி செய்யக்கூடியதுதான் தியானம் என்பதல்லவா? மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்த ஐம்புலன்களையும் அடக்கி நாம் பரம்பொருளை நினைத்து தியானம் செய்வதுதான் உண்மையிலேயே தியானம் எனப்படுகிறது. வெறும்னா கண்ணை மூடிட்டு இருந்தால் மட்டும் அது தியானம்ங்கிறது இல்லையே. கண்ணை மூடிட்டு இருந்தால் கூட அந்த தியானம் செய்யும் பொழுது காதுகளின் வழியே வெளியில என்ன பேசின்னு இருக்காங்கிறது சுத்தமா உள்ள போகவே கூடாது. அந்த காதுகளை கட்டுப்படுத்த வேண்டும்னு சொல்றது. வெளியில என்ன சத்தம் இருந்தாலும், பக்கத்து வீட்டில் ஏதோ பேசின்னு இருக்கா, டிவியில் ஏதோ ப்ரோக்ராம் ஓடின்னு இருக்கு, இதிலெல்லாம் நம்முடைய மனமானது லயிக்க கூடாது. அந்த காதுகளிலே அந்த ஒலி வந்து விழுந்தாலும் அந்த ஒலியானது மூளைக்கு செல்லக்கூடாது. அதுதான் உண்மையிலேயே தியானம். அதே மாதிரி உள்ள ஏதோ சமைச்சுட்டு இருக்கா, அந்த பக்கம் ஏதோ மசால் வடை போட்டுன்னு இருக்கா, இப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சு இந்த மூக்கானது நுகர்ந்து அந்த வாசனையை மூளைக்குள்ளே செலுத்தக்கூடாது. ஆக இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்த ஐம்புலன்களையும் அடக்கி செய்யக்கூடியதுதான் தியானம். இவ்வாறு தியானம் செய்யும் பொழுது எவன் ஒருவன் ஐம்புலன்களையும் அடக்குகின்றானோ அவனிடத்திலே ஆட்டோமேட்டிக்கா பலம்ங்கிறது வந்துடும் இல்லையா, தெய்வ சாநித்தியம் என்பது வந்துடும் இல்லையா. அவ்வாறு தெய்வ சாநித்தியம் வரும் பொழுது அவனால் வரக்கூடிய தீமைகளை நல்லபடியாக எதிர்கொள்ள முடியும். இவ்வாறு ஜபம் தியானம் செய்வதால் தீமைகள் வராது அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பா எல்லோருடைய வாழ்க்கையிலுமே நன்மை தீமை இரண்டுமே வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த தீமையான ஒரு சம்பவம் எதிர்கொள்ளும் பொழுது அதற்குரிய வலிமையானது, அதனை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த மனப்பக்குவமானது நமக்கு கிடைத்து விடுகிறது. இதுதானே அந்த தியானத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி தான் ஜபம் அப்படின்னு வரும் பொழுது, ஜபம்னு சொல்றதை நம்ம எப்படி சொல்லலாம், இறைவனினுடைய அந்த மூல மந்திரங்களை நாம் தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருப்பது. எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லோருக்குமே ஈஸியா ஜபம் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்றது ராமநாமத்தை ஜபம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றார். வெறுமனே ராம 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 ராமான்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் இல்லையா, அல்லது ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு கண்ணை மூடிண்டு ஜபம் பண்ணலாமே. அவ்வாறு ஜபிக்கும் பொழுது ராமநாமத்தை மட்டுமல்ல, ஓம் நம சிவாயா என்கின்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தையும் ஜபம் செய்யலாம். அதே மாதிரி தான் ஓம் நமோ நாராயணாய என்கின்ற அந்த அஷ்டாட்சர மந்திரத்தையும் ஜபம் செய்யலாம். அவ்வாறு ஜபிக்கும் பொழுது அப்பொழுதும் இதே மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்த ஐம்புலன்களும் கட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். இறைவனினுடைய சிந்தனை மட்டும்தான் மனதிற்குள்ளே இருக்க வேண்டும். அவ்வாறு ஜபம் செய்யும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா உடம்புல பலம்ங்கிறது வந்துடுறது. ராமநாமத்தை ஜபம் பண்ணாலே பக்கத்துல ஆஞ்சநேயர் வந்து நிற்பார் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விதிதான். அவ்வாறு ஆஞ்சநேயர் வந்து நிற்கும் பொழுது நமக்கு மனோபலம் என்பதும் கிடைக்கும், புத்தி பலம் என்பதும் கிடைக்கும் இல்லையா. இந்த ராமநாமத்தை ஜபிப்பதன் மூலமாக என்ன மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும் சொன்னா, இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்றா பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருமாம். இவ்வாறு இறை நாமத்தை ஜபிக்கும் பொழுது நமக்கு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அந்த பிரச்சனையை எவ்வாறு எதிர்கொள்வது, அதனை எவ்வாறு தீர்ப்பது, அதனை எவ்வாறு கடந்து செல்வது அப்படிங்கிற அந்த மனப்பக்குவமானது நமக்கு கிடைத்து விடுகிறது. அனைத்தையும் கடந்தவன் தான் கடவுள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரி நம்ம எல்லா விதமான சுக துக்கங்களையும் கடந்து எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த மனப்பக்குவத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த ஜபமும் தியானமும் அவசியம். ஜபம் தியானம் செய்வதால் கிடைக்கக்கூடிய நன்மை என்பது இதுதான். இவ்வாறு ஜபம் தியானம் செய்பவர்களை தீமை அண்டாது என்பது பொருள் அல்ல. தீமை என்பது வரத்தான் செய்யும், எல்லோரிடத்திலுமே தீமை என்பது வரத்தான் செய்யும். அவ்வாறு தீமை வரும்பொழுது கூட அதனை எதிர்கொள்கின்ற
அந்த மனப்பக்குவமானது, அந்த மன வலிமையானது கிடைத்துவிடும். ஜபமும் தியானமும் நம்மோடு பின்னி பிணைந்திருக்க வேண்டும். மூலமந்திரம் தெரிந்துதான் ஜபம் செய்ய வேண்டும் என்பது அல்ல. அந்த இறைவனினுடைய நாமத்தை வெறும்னா நமக்கு என்ன தெரியுமோ, நம சிவாயான்னு சொல்லலாம், ஓம் முருகான்னு கூட சொல்லலாம். அவ்வாறு அந்த இறை நாமத்தினை கண்முன்னே கொண்டு வந்து ஜபம் செய்யும் பொழுது நமக்கு உடல் வலும் மட்டுமல்ல, மனோபலம் மட்டுமல்ல, ஆன்ம பலமும் பெருகும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாக சுகினோ பவந்து.